வந்து இன்றைக்கி கிரில்லு செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா யாரும் எங்களுக்குனே தக்காளி தேங்காய்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. வரும்போது தூக்கிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? இது என்னுடைய ஃபஸ்ட்டு vlog. என்னோடய ஃபஸ்ட் vlog எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எங்கே போகிறோன்னா சிக்கன் வாங்க போகிறோம். ஓகேவா? சிக்கன் வாங்கிட்டு கடைக்கு போய்ட்டு உங்களுக்கு vlog பண்ணுறேன். ஓகே, டாடா. சிக்கனுக்கு தந்தூரி கிரில்லுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வெயில் போயிட்டு களைப்பாக இருக்கல ஜூஸ். ஓகேங்களா? குடிச்சிட்டு அப்படியே ஆரம்பிப்போம். ஓகே, நம்ம சிக்கனை கழுவிட்டோம். இப்போ வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கிறோம். அதுக்கு பதிலாக என்னென்ன ஆட் பண்ணுறோன்றதை பார்ப்போம். ஓகே, என்ன போகிறோம்னா பாருங்க, பட்டர் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ரெண்டாவது ஆனியன் அரைச்சது. ஓகேங்களா? இதை போட்டுக்கலாம். இது வந்து பாதி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? போதும். ரெண்டாவது காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டாச்சு. எல்லாத்தையும் கொட்டிடலாமா? கொட்டிடலாம். ஓகே. ரெண்டாவது தந்தூரி மசாலா, பெப்பர் 2 ஸ்பூன் போதும். 2 ஸ்பூன் தேவையில்லை, 1 ஸ்பூனே போதும். பத்தலைனா போட்டுக்கலாம். பிளாக் சால்ட் போடுறோம் 1 ஸ்பூன். ஓகேங்களா? ஒரு 1 ஸ்பூன் போட்டு சால்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாமா? இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பத்தலைனாக்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லெமன் புழிஞ்சிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா இன்க்ரீடியன்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், சிக்கன் எடுத்து உள்ளே இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிக்கனை வச்சிடலாம். வச்சுட்டு மசாலா ஃபுல்லாக, ஓகேங்களா, மசாலாவை சிக்கன் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கேப்பில் எல்லா சைட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், வச்சு தடவிக்கலாம். இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இந்த வெட்டின இடத்துலலாம் நல்லா கேப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக கோழியை திருப்பி போட்டுக்கிட்டு நல்லா சைடில் நல்லா இந்த கேப்லலாம் நல்லா இது பண்ணிக்கோங்க. போட்டு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1.5 மணி நேரம் நல்லா அப்ளை ஆகிடும். நல்லா உள்ளெல்லாம் மசாலா நல்லா தடவிக்கலாம். ஓகே, நல்லா ஃபுல்லாக நம்ம மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அங்கங்கே நல்லா உள்ளே தள்ளி கேப்பு ஃபுல்லாக மசாலா தள்ளிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம 1.5 hour ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து ஆரம்பிக்க போகிறோம். சமைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இதெல்லாம் பண்ணுறோன்ட்டு பார்த்துக்கோங்க நீங்கள். இப்போ கோழிக்கு ஃபுல்லாக மசாலா தடவி ஆயிடுச்சு. நல்லா ஃபுல்லாக அங்கங்கே கேப் எல்லாமே ஃபில் பண்ணி பக்காவாக பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், 1.5 மணி நேரம் மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து குக் 1.5 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது 1.5 மணி நேரம் நம்ம நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அவனில் வைக்க போகிறோம். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம கம்பியில் அதை லாக் பண்ணுவோம். அவனில் 45 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி உள்ளே வச்சாச்சு. உள்ளே கோழி சுற்றிக்கிட்டு இருக்குது. வெந்ததுக்கப்புறம் எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு வழியாக டைமிங் முடிஞ்சு வந்துருச்சு. இல்லைங்க, எடுத்துட்டு வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெந்திருக்கான்னு பார்ப்போம். நம்ம ரெடி பண்ண கிரில் இதோ இருக்குது. ஆனியன், க்ரீன் சட்னி, மைனஸ், அப்புறம் லெமன். ஓகேங்களா? நம்ம புளிஞ்சு ஊற்றிட்டு
அப்படியே சாப்பிட்டு என்னன்னு ரிவ்யூ சொல்லுவோம். சரியா? கிரீன் சட்னி ஃபர்ஸ்ட். நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்கு. மசாலா நல்லா உள்ள இறங்கி நல்லா சாஃப்டாக இருந்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், ஜாலியாக இருக்கு. ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு பண்ண கிரில் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக வந்திருந்தது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடம் விடைபெறுவது கில்லர் vlog with விக்னேஷ்.